அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, போர்ஷன் ட்ராக்கர்ல நியூ அப்டேட் வந்திருக்கு. போர்ஷன் ட்ராக்கர் 22 வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த வெர்ஷன்ல ஒரு 3 விதமான அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்டேட்ஸு, அதை எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸோ நான் டைரக்ட்டா Play Store ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, கீழ சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம போர்ஷன் ட்ராக்கருங்கிறத டைப் பண்ணோம்னா நமக்கு போர்ஷன் ட்ராக்கர் வரும். ஸோ இப்போ எனக்கு இங்கே இடத்துல இன்ஸ்டால்னு கேட்குது. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல அப்டேட்டுன்னு கேட்கும். ஸோ இந்த அப்டேட்டுங்கிறத கொடுத்துருங்க. நான் இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ போர்ஷன் ட்ராக்கர் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஓப்பன் வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் கொடுத்துடலாம். நாங்கள் ஓப்பன் வந்துடுச்சு. நம்ம இங்கே ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் கொடுத்தோடனே நமக்கு வந்து லாங்குவேஜ் எல்லாம் செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ லாங்குவேஜ் செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் லாகின் பேஜ் வருங்க. ஸோ இந்த லாகின் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்கெட் எம்பின் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து வெர்ஷன் 22ன்னு இருக்காங்கிறதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு முதல்ல ஓடிபி வாங்கிடுங்க. ஸோ ஓடிபி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஓடிபி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கி எடுத்து போட்டுடலாம். ஏன்னா ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஓடிபி வாங்கி போட்டு நம்ம ஓடிபி ஹேஸ் பின் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே எம்பின் செட் பண்ணோம். ஸோ இங்கே எம்பினை வந்து நம்ம 4512ங்கிறத செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டு இடத்துல இங்கே மேலேயும் 4512 கீழே 4512 செட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்தோன்னே எம்பின் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ மறுபடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் வரும். ஸோ மறுபடியும் பழையபடி ஸோ அந்த லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் போயிட்டு உங்களுக்கு இங்கே வந்து நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் நம்ம என்ன செட் பண்ணோமோ 4512ங்கிறத செட் பண்ணோங்களா? ஸோ அந்த 4512ங்கிறத இங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சைன்இன் கொடுத்துறோம். சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு போர்ஷன் ட்ராக்கர் லாகின் ஆயிரும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து அப்டேட் என்னென்னு ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ டேட்டா சிங்க்ரனைஸ் ஆகுது. ஸோ சிங்க்ரனைஸ் ஆகி முடியிட்டோம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் பெனிஃபிஷரி சேஞ்சஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம ஆக்ஷன் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டெலிவரி, இன்ஆக்டிவ், கேட்டகரி சேஞ்ச். ஸோ இந்த மூணுமே வந்து நமக்கு ப்ரீவியஸாக தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதம் அதாவது இப்போ ஒரு பெனிஃபிஷரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து டெலிவரி ஆகும், எப்போ மைக்ரேட் ஆகுங்கிற டேட்டும் வந்து தெளிவாக இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், EDD 28 செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்க மோனிஷாவுக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிஷரிக்கும் பாருங்கள் சூர்யா ரவின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஜனவரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 ஜனவரிக்கு மேலே இது வந்து மைக்ரேட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு மைக்ரேஷன் டீட்டெயில் ஒரு கேட்டகரியிலேருந்து மைக்ரேஷன் ஆகிறது, ஏஎன்சிலேருந்து பிஎன்சி ஆகிறது வந்து நமக்கு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ். இந்த இன்ஆக்டிவ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளாம் வந்து இன்ஆக்டிவ், அதாவது நம்ம அட்மின் சைட்லேருந்து ஏதாவது பெனிஃபிஷரியை இன்ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல இன்ஆக்டிவ் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இன்ஆக்டிவ் டீட்டெயில்ஸில் 2 பெனிஃபிஷரி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்ஆக்டிவில் நம்ம பெனிஃபிஷரி வராமல் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி சேஞ்சஸ். ஸோ இந்த கேட்டகரி சேஞ்சஸில் வந்து 4 இருக்கிறாங்க. ஸோ அந்த 4ம் பார்த்திங்கன்னா எப்போ வந்து எந்த குழந்தை எப்போ சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கோப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து 0 to 6 months இருக்கிறாங்க இந்த குழந்தை. ஸோ இது எப்போ வந்துன்னா 6 டிசம்பர் வந்தவுடனே இது வந்து 6 months to 3 years கேட்டகரிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி பாருங்கள் பவித்ரா சன்னு இருக்குது 0 to 6 monthsல இருந்து 6 months to 3 yearsல வந்து 14th டிசம்பருக்கு வந்துருங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரணவ் இது வந்து 6 months to 3 yearsல கேட்டகரியில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 years to 6 yearsக்கு நம்ம கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த பெனிஃபிஷரி எத்தனை பெனிஃபிஷரி கன்வெர்ட் ஆகுது, டெலிவரி ஆகுது, இன்ஆக்டிவ் ஆகுதுங்கிறது மேலே பாருங்கள் எக்ஸ்பர்ட் டெலிவரி பக்கத்துலேயே ரெட் கலரில் நமக்கு பார்த்துக்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டகரி எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து வராங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது இன்னொரு அப்டேட் வந்துருக்குது பாருங்கள், அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக பெனிஃபிஷரிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பெனிஃபிஷரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 to 6 years சில்ட்ரன்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆதிரன் இருக்குது. ஸோ அந்த ஆதிரனுக்கு சைடில் இருக்கிற 3 புள்ளியை நான் இங்கே டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு க்ரோத் மானிட்டரிங் பாருங்கள். க்ரோத் மானிட்டரிங்கில் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே க்ரோத் மானிட்டரிங்கில் பாருங்கள் இவங்க வந்து ப்ரீவியஸாக போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 November 2024 போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போட்டிருக்க ஹைட்டு வெயிட்டு நமக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்டிருந்தாலும் இங்கே ஹைட் வெயிட்டு போகிறதுக்கு உண்டான காலம்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வெர்ஷனில் பெனிஃபிஷரி க்ரோத் மானிட்டரிங் இஸ் கம்ப்யூட்டட் ஃபார் த மந்த். ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த குழந்தைக்கு ஹைட் வெயிட் போட்டு முடிச்சிட்டிங்கனாவே ஸோ இந்த மாதம் முடிகிற வரைக்கும் அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு தான் இங்கே அடுத்த ஹைட் வெயிட் போடுறதுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் போடக்கூடிய ஹைட்டும் வெயிட்டும் 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு தெளிவாக இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மெத்தட் வந்ததுனால நான் தவறுதலாக பதிவு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் ஸோ அது மாற்றத்துக்கு உண்டான ஆப்ஷன் இங்கே கொடுக்கல. ஸோ அதனால் இங்கே பதிவு பண்ணும்போதே குழந்தைங்களுக்கு ஹைட் வெயிட் பதிவு பண்ணும்போதே தெளிவாக கரெக்டான ஹைட் வெயிட்டை இங்கே பதிவு பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இங்கே வந்திருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் பார்க்கலாம். நான் பின்னாடி பேக் போயிட்டேன். பேக் போனதுக்கப்புறம் பாருங்கள் நான் ஆதிஸ்ங்கிற குழந்தைக்கு சைடில் இருக்கிற 3 புள்ளியை டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் க்ரோத் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இந்த க்ரோத் ஹிஸ்ட்ரியை நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட பேர் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரிங்கிறது நமக்கு வந்து இப்போ புதுசாக இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்க கீழே இந்த லாஸ்ட் 3 monthsக்கு உண்டான ஹைட் வெயிட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும்தான் கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கோம், அதாவது குறிச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரிங்க வரும்போது நம்ம இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு இந்த குழந்தைக்கு நீங்கள் போர்ஷன் ட்ராக்கரில் போட ஆரம்பிச்சிங்களோ ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் நமக்கு தெளிவாக காட்டும். பாருங்கள் நமக்கு க்ரோத் ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இது பாருங்கள் எப்போயிலேருந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம 11/3/24 நம்ம இந்த குழந்தைய பதிவு பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படிங்கும் போது ஸோ இந்த குழந்தைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாகவே காமிக்குது. ஓகேங்களா. இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக பிளாட் பண்ண ஹிஸ்ட்ரி மட்டும்தான் காமிக்கும். ஸோ அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணால் இந்த குழந்தை போர்ஷன் ட்ராக்கரில் என்னைக்கு உள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து நமக்கு இங்கே நம்ம போட்டிருக்கூடிய ஹைட் அண்ட் வெயிட் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக பிளாட் பண்ணி காமிக்கும், அதாவது கிராஃபில் காமிக்கும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இங்கே புதுசாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 விதமான அப்டேட்ஸ் வந்து நம்ம போர்ஷன் ட்ராக்கரில் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஹைட் வெயிட் போடும் போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைக்கு ஹைட் வெயிட் அப்டேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாகவே நம்ம ஹைட் வெயிட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹைட் வெயிட் போடுங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணப்படும். தேங்க்யூ.